அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எனது முந்தைய பதிவில் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திருவாய் மலர்ந்தருளிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்கின்ற மகா மந்திரத்திற்கான பொருளை எடுத்து சொல்லியிருந்தேன். அதை பார்த்த அன்பர்கள் நிறைய பெயர் சில சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார்கள். அந்த சந்தேகத்திற்கான பதிலை நான் இந்த பதிவில் கொடுக்க இருக்கின்றேன். அதில் 3 அருட்பெருஞ்சோதிகளை பேரொளி என்றும் பொன்னொளி என்றும் உள்ளொளி என்றும் சொல்லுகிறேன். தனிப்பெரும் கருணையை அமுதம் சாப்பிடுவது என்று சொல்லுகிறேன். இதற்கு ஏன் இவ்வாறு பொருள் எடுக்க வேண்டும் என்று நிறைய அன்பர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பேரொளி பொன்னொளி உள்ளொளி அனுபவம் எதனால் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கின்ற பொழுது, தவம் செய்கின்ற பொழுது தான் இந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது பெருமானாருக்கு அப்படி தான் கிடைச்சிதா அப்படிங்கிற கேள்வியும் இயல்பாகவே வருது. அது நியாயம்தானே. அந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்லலைங்க, நம்முடைய பெருமானாரே வள்ளல் பெருமானாரே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 2 பாடல்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு எளிமையாக புரியும். அதில் பெருமான் சொல்கிறாங்க, அவங்களுக்கு கிடைத்த அத்தனை அனுபவங்களும் எப்படி கிடைச்சதுன்னா, நானே தவம் புரிந்தேன் நம்பெருமான் நல்லருளால், நானே அருட்சக்தி நாடடைந்தேன், நானே அழியா வடிவம் அவை 3ம் பெற்றேன், இழியாமல் ஆடுகின்றேன் எங்கு அப்படின்னு பெருமானார் சொல்கிறாங்க. அழியா வடிவம் இவை 3ம் பெற்றேன் அப்படின்னு பெருமான் சொல்கிறாங்க. அது என்ன அழியா வடிவம் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். இந்த 3 தேகத்தையும் பெருமான் பெற்றதா சொல்கிறாங்க. சுத்த தேகம் அப்படின்னா தோன்றும் பிடிபடும். பிரணவ தேகம் அப்படின்னா தோன்றும் ஆனால் நம்மளால் பிடிக்க முடியாது. அதாவது பெருமானாரை பார்க்கலாம், நம்ம போய் பெருமானாரை பிடிக்க முடியாது. ஞான தேகம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். அதாவது பெருமானார் விரும்பினா நமக்கு காட்சி கொடுப்பாங்க, பெருமானார் நமக்கு விரும்பலை அப்படின்னா நமக்கு காட்சி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு பக்கத்திலேயே பெருமானார் இருப்பாங்க, நம்மளால் அதை உணர முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா நம்முடைய கண்களுக்கான சக்தி என்பது இவ்வளவு தான். சரி, இது 3ஐயும் எப்படி பெற்றேன் அப்படின்னு பெருமான் சொல்கின்ற பொழுது, அதை பேரொளி அனுபவம், பொன்னொளி அனுபவம், இறைவனாகிய உள்ளொளி அனுபவம் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. அது 3 எப்படி பெருமான் கிடைச்சதுன்னா, பெருமானுடைய வரிகளே சொல்லுது, நானே தவம் புரிந்தேன் நம்பெருமான் நல்லருளால், நானே அருட்சக்தி நானடைந்தேன், நானே அழியா வடிவம் அவை 3ம் பெற்றேன். இதுக்கு மேலே வேறு என்னங்க ஆதாரம் வேணும் சொல்லுங்க? இந்த 3 வடிவங்களையும் பெறுவதற்கு, 3 அனுபவங்களையும் பெறுவதற்கு பெருமானாரே தவம் புரிஞ்சதை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு பாட்டு, அதுலேயும் பெருமானார் தவத்தோடைய விளைவுகளை சொல்கிறாங்க. நானே தவம் புரிந்தேன் நான் இலத்தீர். நம்மளை பார்த்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, நானே தவம் புரிந்தேன் நான் இலத்தீர், அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தான்தான். பெருமான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 12 வயதில் பெருமானுடைய தவம் துவங்குச்சு. அந்த தவம் அதனுடைய முற்று பெறக்கூடிய நிலையில் வரும்போது இறைவன் ஓடி வர்றான். ஓடி வந்து தடுத்து, அப்பா ராமலிங்கம், நீ என் செல்ல பிள்ளை, உன்னுடைய தவம் நிறைவு பெற்றுச்சு, தடுத்து ஆண்டான், ஆட்கொண்டானா பெருமானார். எதனால? நானே தவம் புரிந்தேன், நான் தவம் புரிஞ்சதுனால இறைவன் என்னை தடுத்து ஆட்கொண்டான். அது மட்டும் இல்லை, தடுத்து ஆட்கொண்ட இறைவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஊனே புகுந்தான், என் உடம்புக்குள்ள புகுந்தான், என் உள்ளம் புகுந்தான். பாருங்க, உடம்புல புகுந்தான், அதற்கப்புறம் உள்ளம் புகுந்தான், உயிரில் புகுந்தான். அந்த உள்ளத்துக்கு உள்ள ஆன்மா இருக்கு இல்லையா, உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிருக்குள்ளேயும் புகுந்துட்டான். கருணை புரிந்து எப்படி கலந்தானா? கருணையோடு கலந்தான், அன்போடு கலந்தான். தன்னுடைய செல்ல பிள்ளையினுடைய தேகத்திற்குள் கலந்து, உள்ளத்திற்குள் கலந்து, உயிருக்குள் கலந்து இருக்கிறான். ஏன் நான் பெருமானாரை தெய்வம் தெய்வம்னு சொல்கிறேன்னு தெரியுதுங்களா? இதனால தாங்க பெருமானாரை சொல்கிறேன். இறைவன் வேறு எங்கேயும் இல்லை, பெருமானார் தேகத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இப்போ இது தெளிவுபட்டுட்டீங்களா? இப்போது மகாமந்திரத்துக்கு அப்படியே வருவோம். மகாமந்திரத்தை சொல்லும்போது நான் பேரொளி சொன்னேன், பொன்னொளி சொன்னேன், உள்ளொளி சொன்னேன். ஐயா சொல்கிறாங்க, இதில் முதல்ல வரக்கூடிய பேரொளியும்
இரண்டாவதாக வரக்கூடிய பொன்னொழியும் காட்சி பொருள், அதாவது இறை அனுபவத்தில் பார்க்கக்கூடிய பொருள் அப்படின்னு பெருமாள் சொல்றாங்க. சரி, இதுக்கு என்னங்க ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் பெருமானார் ஆதாரம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா நான் ஆதாரம் இல்லாம எதையும் பேசுறது இல்லைங்க. திருக்கதவம் திறத்தல் அப்படிங்கிற தலைப்புல பெருமானார் வரிசையா பட்டியலிடுறாங்க. முதல்ல சொல்றாங்க, திருக்கதவம் திறவாயோ திரைகள் எல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. எதுங்க? முதல் பாட்டு திருக்கதவம் திறத்தல் முதல் பாட்டு திருக்கதவம் திறவாயோ. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இங்க ஒரு கதவு இருக்கு, பூட்டும் கதவு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பெருமான் சொன்னதுதான். திருக்கதவும் திறவாயோ, கதவை திறந்து திரைகள் எல்லாம் தவிர்த்தே. முதல்ல கதவை திறந்துக்கிட்டோம், அதன் பிறகு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ராகாதிகள் குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த திரைகளை எல்லாம் தவிர்த்து திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. அப்போ முதல்ல சொன்னது என்னங்க? பெருஞ்சோதி. அது எப்படி இருக்கும்? அது ஒரு திருவுருவா இருக்கும். அது என்ன பெருமான் சொல்றாங்க? காட்டாயோ. காட்ட மாட்டியா? பெருமான் பெற்றுட்டாங்க, அது பாடல்ல அப்படி சொல்றாங்க, காட்டாயோ. அப்போ முதலில் வரக்கூடிய பெருஞ்சோதி பேரொளி என்பது காட்சி பொருளாக இருக்கும். அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. அதுக்கடுத்து பொன்னொழிங்க. இரண்டாவது பாட்டை சொல்றாங்க, மணிக்கதவம் திறவாயோ மறைப்பை எல்லாம் தவித்தே மாற்றறியா பொன்னே நின் வடிவது காட்டாயோ. இரண்டாவது பாட்டு, மணிக்கதவம் திறவாயோ மறைப்பையெல்லாம் தவிர்த்தே மாற்றறியா பொன்னே. பொன்னொழி சொன்ன இல்லையா, முதல்ல சொன்னது பேரொளி, இரண்டாவது சொன்னது பொன்னொழி. மாற்றறியா பொன்னே நின் வடிவது காட்டாயோ. அப்ப இரண்டாவதா இருக்கிறது கூடிய பொன்னொழி என்னங்க? காட்சி பொருள். முதல்ல வரக்கூடிய பேரொளி காட்சி பொருள், இரண்டாவதாக வரக்கூடிய பொன்னொழியும் காட்சி பொருள். அதுக்கப்புறம் பெருமான் மகாமந்தத்துக்கு என்ன சொன்னாங்க? தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, பேரொழியை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அமுதம் கிடைக்க ஆரம்பிச்சிடும், சுத்த தேகம் வந்துடும். அப்புறம் அப்படியே பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தா பிரணவ தேகம் வந்துடும், பொன்னொழி வந்துடும். இந்த நிலைகள் எல்லாமே அமுதம் ஊற்றெடுக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் பெருமானார் மகாமந்திரத்துல அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு அமுதத்தை கொண்டு வந்து வச்சாங்க. சரி, மூணாவதா இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி உள்ளெளி, அதற்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, இதே திருக்கதவம் திறத்தல்ல மூன்றாவது பாடல்ல வரிசையா கொடுத்துட்டு வராங்க பெருமானார். உரை கடந்த திருவருட்பேரொளி வடிவை கலந்தே உவட்டாத பெரும்போகம் ஓங்கி ஊரும் பொருட்டே. முதல்ல ரெண்டையும் காட்டாயும் சொன்ன பெருமானார் மூணாவது பாட்டை சொல்றாங்க, உரை கடந்த, அதாவது மனசு செயல்படக்கூடிய நிலைகளை எல்லாம் கடந்த திருவருட்பேரொளி வடிவை கலந்தே அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த வடிவு, அந்த உள்ளொளி இருக்கு இல்லையா, அந்த உள்ளொளி வடிவை கலந்து அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க. நமக்கு உள்ள அந்த உள்ளொளி முழுமையாக கலக்கும். முதல்ல வரக்கூடிய பேரொளி காட்சி பொருள் அருட்பெருஞ்சோதி, இரண்டாவதாக வரக்கூடிய பொன்னொழி காட்சி பொருள் பொன்னொழி அனுபவம், மூன்றாவதாக வரக்கூடியது தனிப்பெரும் கருணை அமுதம் சாப்பிடுறது, நான்காவதாக வரக்கூடியது உரை கடந்த திருவருட் பேரொளி வடிவை கலந்தே. பெருமாள் சொல்லுவாங்க, உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளொளி தான் இறைவன். அந்த உள்ளொளி மனித தேகத்திற்குள் முழுமையாக கலக்கும். அந்த உள்ளொளியின் அசைவே நடராச நடனம் அப்படின்னு பெருமான் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே திருவருட்பாவில் ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடிய விஷயம்தான். அதைத்தான் நான் மகாமந்திரத்திற்கு பொருளாக பெருமான் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆகவே இனிமே நம்ம ஒவ்வொரு முறையும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்கின்ற பொழுதெல்லாம் பெருமானார் சொன்ன இந்த பொருள்ல நாம சொல்லணும். நம்மளும் பேரொளி பார்க்கணும், நம்மளும் பொன்னொளி பார்க்கணும், அமுதம் சாப்பிடணும், இந்த உடம்பை காப்பாற்றிக்கிறணும். பெருமானாருக்குள்ள இறைவன் எப்படி அந்த உள்ளொளி வடிவம் கலந்ததோ அதுபோல நமக்குள்ளேயும் கலக்கணும். பெருமானாரை வேண்டுவோம், முயற்சி செய்வோம், தவம் புரிவோம், பெருமானார் பெற்ற பேரின்ப பெருவாழ்வை பெறுவோம் என்று உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வள்ளலார் பெருமைகள் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த நிகழ்ச்சிகளை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய மேலான கருத்துக்களை
கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் வள்ளலார் பெருமைகளோடு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். நன்றி. வந்தனம்.